கன்னியாகுமரி மாவட்டத்திலே குறிப்பாக இந்த நாகர்கோவில் பகுதியில தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற இந்த மக்களுக்கு சாதி சான்றிதழ் இன்னும் கூட கிடைக்காமல் அவதிப்படுகின்ற இந்த மக்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைப்பதற்கும் பெரும்பாலான மாணவர்களும் இளைஞர்களும் கஞ்சா போன்ற போதை பழக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கை மாறுகின்ற சூழலை எதிர்க்கும் இந்த மாவட்டத்திலே ஒரு தனி தொகுதியை கொண்டு வர வேண்டும் என்றும் இங்கே ஒரு போராட்டமாக இங்கே அறிவித்து புரட்சி பாரதம் இங்க நடத்தி இருக்கின்றது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். சென்னையிலே நடைபெறுகின்ற அது போராட்டமாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை அங்கே கொண்டு வந்து நேரடியாக அரசுக்கும் நாங்கள் தெரிவிப்போம் என்றும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த போராட்டம் முடிந்த பிறகு ஒன்றுபட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துடைய புரட்சி பாரதம் செயல் வீரர் கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலும் பல்வேறு ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆங்காங்கே இருக்கின்ற பிரச்சனைகளையும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பகுதியிலே என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் அடுத்த கட்டத்திற்கு புரட்சி பாரதத்தை கொண்டு வருவதற்கு எதிர்காலத்திலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தங்களுடைய ஆலோசனை வழங்க இருக்கிறார்கள். இந்த செயல்வீரர் கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் சென்னைக்கு தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கின்றோம். இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. அதற்கு பிறகு எங்களுடைய புரட்சி பாரதம் கட்சியுடைய பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவை நாங்கள் அன்றைக்கு அறிவிப்போம். இல்ல, அந்தந்த மாவட்டத்தில கலந்து கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு வர ஏனென்றால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அந்த கூட்டணியில இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக தற்பொழுது வரை எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் அந்தந்த மாவட்டங்களில் அவர்களோடு கலந்து கொண்டு தெரிவிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.